விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் லாரியில் கொண்டு சென்ற எவர் சில்வர் கிஃப்ட் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தென்காசியிலிருந்து மதுரைக்கு பொருட்களை கொண்டு சென்ற தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவன சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தனியார் ஜவுளி நிறுவனத்தின் ஸ்டிக்கர் ஒட்டிய 2 அட்டை பெட்டிகளில் உரிய ஆவணங்களின்றி 96 கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு பெட்டியிலும் எவர் சில்வர் தட்டு, டம்ளர், கிண்ணம், கரண்டி உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் துணை அலுவலர் பாலமுருகனிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் முதன்முறையாக அரசு பேருந்துகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலும் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் இணைந்து சோதனைகள் நடத்தி வருகின்றன. வாக்காளர்களை கவரும் நோக்கில் சட்டவிரோதமாக பணம், மது, பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை கடத்துவதை தடுக்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டு முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றது. அந்த வகையில் அரசு பேருந்துகளில் ஏறி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 1,58,056 ரூபாயை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். உரிய ஆவணங்களின்றி காரில் அரவிந்த் என்பவர் எடுத்து வந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் கோகுல் சிங்கிடம் ஒப்படைத்தனர்.